இந்த முறை டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எக்ஸாம் நடக்குமா அல்லது காமன் எக்ஸாம்னு கேட்குறீங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே ஓகே, ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஸோ ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. சரிங்க சார், சரிங்க சார். 2018 பேட்சுங்களானுங்க? ஆமாங்க சார், 2018 பேட்ச். ஓகே, இப்போ தான் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்குள்ள இந்த இடர்பாடு. ஆமாங்க சார். இப்போ ஆனால் இது மாறினாலும் சரி, ஓகே, நல்லதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆமாம், ஏன்னா ஜிகேங்கும் போது ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே. ஆமாங்க சார். ஆனால் லாவும் நான் ஓரளவுக்கு படித்து கொண்டு வந்தேன். சரி, லாவும் வந்தாலும் நம்ம இது பண்ணிடலாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ என்னன்னா இந்த ஒரு 1 வீக்கில் கொஞ்சம் ஒரு இதான மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமாங்கிற இது ஒரு இல்லைன்னா கூட ஒழுங்கா போயிட்டு இருந்தது. இப்போ இந்த 1 வீக்ல தான் கொஞ்சம் ஒரு டிராபேக் ஆயிடுச்சு. அது டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கடமை என்னன்னா தெளிவுபடுத்தணும் முதல்ல. அதாவது எக்ஸாம் எப்படி நடத்த போறோம், ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, கேண்டிடேட் படிச்சுட்டு இருக்காங்க, குழப்பத்துல இருக்காங்க. அப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இது மாதிரிதான் எக்ஸாம் நடத்த போறோம், பழைய பேட்டர்ன் நடத்த போறோம், இல்ல ஜட்ஜ்மெண்டால புது பேட்டர்ன் நடத்த போறோம்னு ஒரு தீர்வு கொடுக்கணும். அவங்க கால் பண்ணி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, சிலபஸ் நாங்க இன்னும் அப்டேட் பண்ணல, வெப்சைட்ல அப்படி மாற்றம் இருந்தா கொடுப்போம், இன்னும் கொடுக்கல, அதனால நீங்க பழசே படிச்சீங்கன்னு சொல்றாங்க. ஆமாங்க சார். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் நீங்க சொல்ற மாதிரி காமன் எக்ஸாம் 1 எக்ஸாம் அப்படின்னா இந்த 30-40 நாள்ல படிக்க முடியுமா எல்லாராலையும்? ஜிகே எனக்கு ஓகே சார், பெஸ்ட் சார் அப்படின்னு சொன்னீங்க. காரணம் என்னன்னா நீங்க 2018 ஜூனியர், நீங்க லாவ்ல ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா உங்க சீனியர்ஸ் எல்லாம் லாவ்ல ஸ்ட்ராங். அப்போ அவங்களுக்கு என்னன்னா லாவ தூக்குனா அடி வாங்கும். ஜூனியர்ஸ்க்கு லா இல்லைன்னா ஓகே சக்சஸ். இதுல டிபார்ட்மெண்ட் கோட்டா கொடுக்கிற 20% சீனியர் இனிமே வர முடியாது அப்படின்றது, லாவ தூக்குனா வர முடியாது அப்படின்றது நீங்களே சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு தெரியுது. ஆமாங்க சார், ஆமாங்க சார். டிபார்ட்மெண்ட் கோட்டான்றது இப்ப 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமாங்க சார். 10 வருஷம் முடிச்சவங்க 15 வருஷம் முடிச்சவங்க அவங்க நிலைமை என்ன? 10 வருஷம் இருக்கும்போது லா பேப்பர்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஜூனியர்ஸ் கூட போட்டி போட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எம்இ முடிச்சிருப்பாங்க, பிஇ முடிச்சிருப்பாங்க, பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க. ஆமாங்க சார். இந்த ரேட்டிங்ல இருக்கும்பொழுது அவங்க எப்படி உங்க கூட போட்டி போட முடியும்? அப்ப இங்க டிபார்ட்மெண்ட் கோட்டா 20% 5 years and above சர்வீஸ் அப்படின்னும் பொழுது அந்த சர்வீஸே அடிபட்டு போகுது. ஆமாங்க சார், ஆமா. இது காமன். நீங்க சொன்ன விஷயத்த எனக்கு லாப தூக்குனா நல்லது சார் அப்படின்னீங்கல்ல, ஜூனியர் இப்பதான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, ஜிகே எல்லாம் வெயிட்டா இருப்பீங்க, மேக்ஸ் எல்லாம் வெயிட்டா இருப்பீங்க, தொடர்ந்து படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால லா இல்ல அப்படின்னா இந்த குறுகிய காலத்துல 40 நாள்ல உங்களால ரிவிஷன் பண்ண முடியும். லா இருந்தா புதுசா படிக்கணும். ஆமா சார். கட் ஆஃப்மே நம்ம கோட்டாவோட பார்க்கச்சல நமக்கு கம்மியா தான் வரும். ஓபன் கோட்டாவோட கட் ஆஃப் கம்பேர் பண்ணச்சல இப்ப அவங்களுக்கு ஒரு 120 क्वेश्चन போடுற மாதிரி இருக்குன்னா நாங்க இப்ப ஒரு 100 क्वेश्चन போட்டாலே போதுங்கிற நிலைமைக்கு தான் வரும். பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தா நீங்க சக்சஸ் ஆயிடலாம். ஆமாங்க சார். பிசிக்கலுமே இப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆட்களோட தான் நம்ம போராட போறோம் அப்படிங்கும்போது அதற்கான இது நம்ம கொஞ்சம் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அது ஒரு இருக்கு. ஆனா இது எல்லாம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சிருமா சார்? என்னோட இது அதான். அதாவது நேத்து வரலையும் கேட்டுட்டோம். சனி ஞாயிறு 2 நாளுங்கிறதுனால அது கொஞ்சம் பேக் ஆயிடுச்சு, இதாயிருச்சு. ஓகே, பட் அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருக்கோம். பட் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட முக்கியமான கடமை கேண்டிடேட்டை தெளிவுபடுத்த வேண்டியது. ஆமாங்க. படுத்தாது வருத்தம் அளிக்கக்கூடியதுதான். டாக்குமெண்ட் சம்பந்தமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுல 1 காமன் எக்ஸாம் கொடுத்திருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி சைடுல இருந்து நோ ரெஸ்பான்ஸ். ஏதாவது ஒன்று சொல்லணும். இல்ல பழைய பேட்டர்ல தான் நடத்த போறோம், இல்ல புது பேட்டர்ல தான் நடத்த போறோம்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாலும் இப்ப நீங்க குழம்பிட்டு இருக்கீங்க பாருங்க, எது படிக்கணும் எது. இந்த குழப்பத்திலே படிக்காம திடீர்னு ஆல் டிக்கெட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டமா போயிடும். ஆமா, படிக்க முடியாதுல்ல. ஆமா சார். ஓகே, இப்போ நீங்க டெஸ்ட்டுக்கு என்ன பண்றீங்க? ஓபன் கோட்டா டெஸ்ட்டுக்கு என்ன பண்றீங்க? ஓபன் கோட்டா டெஸ்ட்டுக்கு அகாடமிஸோட இதுதான் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல இங்க எங்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்களா, வேற எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார், இந்த சேனல் நான் நேத்து தான் பார்த்தேன். சரி, ஓகே ஓகே. உங்களுக்கு இப்போ ஒரு தமிழ்ல ஒரு 5 டெஸ்ட், சரிங்க சார். இங்கிலீஷ்ல ஒரு 5 டெஸ்ட், சரிங்க சார், ஒரு 5 டெஸ்ட், மேக்ஸ், இது எல்லாம் டெஸ்ட் தரேன். நீங்க சொல்ற மாதிரி லாவை நீங்க இன்னும் ஒரு 2-3 நாள் கூட புதன்கிழமை வரலையும் பார்க்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். லா நான் 20 நாள்ல முடிச்சு கொடுத்துருவேன், அது பெரிய விஷயமே இல்லை.
இப்போ 2000 கொஸ்டின் கொடுத்தனா அதுக்குள்ளே கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால லா வந்து நீங்க கொஸ்டின் ஆன்சரை படிச்சாலே படிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் ரெண்டுக்குமே காமனான சிலபஸ் தான் நமக்கு அதர் தென் லா. இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயா இப்போ கொடுக்குறோம். ஓகேங்களா? ஒரு 10 டெஸ்ட் கொடுக்குறோம். அப்புறம் விருப்பப்பட்ட நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு தமிழ் ஒரு 50 கொடுப்போம், ஜிகே ஒரு 50 கொடுப்போம், மேத்ஸ் ஒரு 50, அது மாதிரி எல்லாத்துலயும் கொடுப்போம். ஸோ ஏன்னா எல்லாருமே இப்போ நேற்று கூட ஒருத்தர் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணாரு. அவர் மார்க் பார்க்கும்போது ஆவரேஜா தான் இருக்கு. லாவை எடுத்துட்டு மற்ற அட்டன் பண்ணுங்க என்ன, மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே ஆவரேஜா இருக்கு. 2022 எக்ஸாம் இருக்குல்ல, ஆமாங்க சார், அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு தரேன். அது சப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியாக கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். முதல்ல நீங்க அதை அட்டன் பண்ணீங்கனாலே உங்களோட கரண்ட் மார்க் என்னன்னு தெரிஞ்சிடும். அதான் டென்த்து அந்த ஸ்டாண்டர்ட்ல தானே வைக்க போறாங்க. ஆமாங்க சார். இல்ல 2010 இருந்து கூட நீங்க அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு வருஷமும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல வீக், எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்னு தெரியும். அந்த சப்ஜெக்ட்டுக்கு டெஸ்ட் தரேன். சரி சார். சார் இப்போ நான் லா படிச்சிருக்கிறேன். லால வந்து அந்த ஹெட்டிங் வச்சு கேட்குற மாதிரி தான் படிச்சிருக்கிறேன். இல்லை சார், அதாவது லாவில் எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, உங்களுக்கு மாதிரி ஜூனியர்ஸ் அந்த இண்டெக்ஸை படிச்சிங்கப்பா அப்படியே வந்துடும், அவ்வளவுதானே? ஆமாங்க சார். அந்த ஹெட்டிங், ஆமா, தலைப்பு, அந்த இதை மட்டும் தான் படிக்கிறோம். உள்ள வருஷங்கள்லாம் ஏன்னா நமக்கு அந்த இப்போ பிஎன்எஸ் ஓகே, பிஎன்எஸ்எஸ் எடுத்தீங்கன்னா அதுலயே 531 வருது. நம்ம படிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கும் போது உள்ள இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப ஜூனியர்ஸ் என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு சரியா படிக்காம லா படிக்காம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. சிலரோட கைட்லைன்ஸ் வெறும் இண்டெக்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படின்ட்டு. இப்ப தனிநபரால் கைது செய்யப்படுற ஒரு நபர் எத்தனை மணி நேரத்துல யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. பதில் சொல்லுங்க. எத்தனை மணி நேரம்னா சார்? 24 மணி நேரத்துல. அது வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணா தனிநபரால் கைது செய்யப்படுகின்ற ஒரு நபர் எத்தனை மணி நேரத்துக்குள்ள யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும்? அது மணி நேரம் தெரியல சார். ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி. பிஎன்எஸ்எஸ்ல அமெண்ட்மென்ட் பண்றாங்க. சரி 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 சரிங்க சார். கூடிய விரைவில் அப்படின்ட்டு சிஆர்பிஸ்ல போட்டிருப்பாங்க. இப்ப 6 மணி நேரத்துல அருகில் காவலர் இருந்தா அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும், அல்லது காவல் நிலையத்துல ஒப்படைக்கணும். 6 மணி நேரத்துல. 6 மணி நேரம். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து இண்டெக்ஸ் படிச்சா தெரியுமா? தெரியாது தெரியாது. முக்கியமான கேள்விதான். எடுக்கிறவங்க இப்படியா எடுப்பாங்க? இண்டெக்ஸ்ல மட்டுமே எடுப்பாங்க. சரி சரிங்க சார். சரிங்க சார். அப்படி நீங்க படிச்சுன்னா 80க்கு ஒரு 50-60 கொஸ்டின் வரலாம் சார். இண்டெக்ஸ் மட்டும் படிச்சு மட்டும் படிச்சா ஒரு 60 கொஸ்டின் வரலாம். சரி சரி சரி. உள்ள படிக்கிறத வச்சுதான் உங்களால அந்த 20-30 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்க சார். சரி. வெற்றி வாய்ப்புன்றது வெறும் இண்டெக்ஸ் படிச்சா கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. நான் வந்து அதெல்லாம் கொஸ்டின் ஆன்சரா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு செக்ஷன்லயும் கொஸ்டின் ஆன்சரா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு செக்ஷனுக்கு அதிகபட்சமா 4 கொஸ்டின் எடுக்கலாம்னு வச்சுக்கலாம். சரி சரி. அது நீங்க கொஸ்டினா தரம்போது அது ஈஸியா இருக்கும். 4 இன்டு செக்ஷன் போட்டுங்க, அவ்வளவுதான். சரி சரி சரி. அப்ப இது நீங்க 5 நாள்ல படிச்சிட மாட்டீங்களா? படிச்சிடலாம். சொல்லுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்டு 4 4 நாள்ல முடிச்சிடலாமா? ஒரு இப்போ பிஎன்எஸ்எஸ் வச்சுங்க, 4 நாள்ல முடிச்சிடலாமா? ஆமா சார், முடிச்சிடலாம். பிஎஸ்ஓ ஒரு 5 நாள்ல முடிச்சிடலாமா? ஆமா சார். அப்ப நான் எல்லாருக்கும் இந்த கன்ஃபியூஷன் சரியா இருக்கா என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப சார் இன்னும் தெளிவாகல, சனி ஞாயிறு லீவ் இருக்கு சார், இப்பதான் போயிருக்காங்க சார், அங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்கல்ல. ஆமாங்க சார். நமக்கு இருக்கிற 5 பேப்பர் இருக்குல்ல, லாவை விட்டுடுங்க. லா கடைசி 10 நாள்ல கூட நான் முடிச்சு தரேன். எக்ஸாம் 10 நாள்ல ஒரு 4000 கொஸ்டின் கொடுக்குறேன். உங்களால படிக்கவே முடியாதா? ஒரு நாளைக்கு 400 கொஸ்டின் படிக்கலாம் சார். படிக்கலாமா? அப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா படிக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்ணி ஆகும். 50 தமிழ் டெஸ்ட் இருக்கு, 50 ஜிகே டெஸ்ட் இருக்கு, இப்படி எல்லாத்துலயும் 50 டெஸ்ட். இது அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு டெஸ்ட்லயும் உங்களுக்கு ஒரு 1% ஏறாதா? கண்டிப்பா வரும் சார். அப்ப டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அந்த கொஸ்டின் ஆன்சர் அப்படியே பார்க்க கூடாது. ஆப்ஷனை பார்க்கணும், நீங்க படிச்சதை பார்க்கணும், நீங்க படிக்காத கேட்டிருக்காங்களா அப்படின்ற அனலைஸ் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணணும். சரிங்க சார். எல்லாருமே நினைச்சேன் டெஸ்ட் அட்டன் பண்ணா அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டுருவாங்க நமக்கு எக்ஸாம்ல, நம்ம அப்படியே போய் படிச்சு எழுதிட்டு வந்துடலாம், அது மாதிரி நினைக்கிறேன். அப்படி நினைக்கக்கூடாது. டைரக்டாவே எப்பயுமே கேட்க மாட்டாங்க. கேட்டா அது உங்க லக்கு, அது வேற விஷயம். கேட்கறது ஒரு 60% வாய்ப்பு இருக்கு. 40%க்கு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அந்த புக்ல படிச்ச அந்த தலைப்புகள்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். கூடுதலான தகவலை சேகரிச்சு பார்க்கணும். ஸோ முதல் பானிபட் போர்னா எல்லா பானிபட் போரும் எடுத்துக்கணும். அதுக்கு இயர் என்ன, எங்க நடந்துச்சு,
அப்படின்னு எல்லா தகவலும் நீங்க ரீகால் பண்றதுதான் டெஸ்ட். நடந்துச்சு எல்லாத்தையுமே பார்க்கணும். ரீகால் பண்றதுதான் டெஸ்ட். அப்ப டெஸ்டிங் சென்ஸ் என்னன்னா அதுல உள்ள கொஸ்டினை நீங்க வந்து எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க. ஒரு மேத்ஸ் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இப்ப எண்ணியல்னா அதுல ஒரு சம்மர் தான் உங்களால போட முடியும், இன்னொன்று போட முடியல, ஏன் அப்படின்னு பார்க்கணும். அப்ப டெஸ்ட்டை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி படிச்சா மட்டும் பாஸ் பண்ண முடியும். ஆனா எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, டெஸ்ட் பேட்ச் வாங்கினா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம அப்படியே பாஸ் பண்ணிடலாம். உங்க ஸ்டாண்டர்டா நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் டெஸ்ட். அதனால எல்லாருக்குமே வந்து 10 டெஸ்ட் எல்லா பேப்பர்லயும் ஃப்ரீயா தரும். அதுக்கப்புறம் இருக்கிற 40 டெஸ்ட் வந்து நீங்க அட்மிஷன் போட்டு படிச்சுக்கலாம். அது மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லா பேப்பர் உங்களை மாதிரி ஜூனியர்ஸ் நீங்க சொன்னீங்களா சார் நான் இன்டெக்ஸ் படிச்சுட்டேன் சார் அப்படின்னு, நீங்க அடி வாங்குறது வந்து லாவில் வந்து 20 கொஸ்டின் அடிக்காம அடி வாங்குவீங்க. சீனியர் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் இங்கிலீஷ் ஜிகேவில் ஒரு 20 கொஸ்டின் படிக்காம அடி வாங்குவாங்க. சரிங்க சார். அப்ப 2 பேரும் சராசரியா வந்துடுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. நீங்க லைக் 17 18 இந்த பேட்ச் தான் வந்து ஒண்ணுமே இல்லை 4000 கொஸ்டின் லா தரேன். சரிங்க சார். 4000 கொஸ்டின் நீங்க படிச்சா நீங்க அந்த 20 கொஸ்டினுக்கு மேலேயே போயிடலாம். சரிங்க சார். உங்க சீனியர்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க சூப்பரா அடிச்சுட்டு போயிடலாம். சரிங்க சார். தெளிவு இல்லாம இருக்கும். அப்ப என்னன்னா இன்னும் எப்படி ஒரு வாரத்துல அவங்க தெரிவிச்சுக்கணும். எப்படி வெனியூ ஐடென்டிபிகேஷன் கொடுத்துருவாங்கல்ல, இது வரைக்கும் கொடுத்ததுல டிபார்ட்மெண்ட் கூட தனி டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க சார். மறுபடியும் அபிஷியலா வெனியூ ஐடென்டிபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆமா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி தெரிஞ்சிடும். ஏன்னா தமிழுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, ஓப்பன் கோட்டா ஜிகேக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். 3 டேட் இல்ல 2 டேட் தான் இருக்குன்னா மாத்திட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அது மாதிரி மாத்தக்கூடாது. வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ப்ரியர் நோட்டீஸ் மாற்றக்கூடாது. அப்படி புதுசா சிலபஸ் மாத்துறாங்கன்னா எக்ஸாம் டேட்டை தள்ளி வைக்கணும். சரிங்களா? அப்ப எக்ஸாம் டேட்டை தள்ளி வைக்காம அவங்க புதுசா டேட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வெளியிட்ட சிலபஸ் ஒண்ணு, எக்ஸாம்ல அவங்க சொல்ற டேட்ல அவங்க இன்கேஸ் காமன் எக்ஸாம் அப்படின்னா மறுபடியும் கேஸுக்கு போயிடுவாங்க. ஆனா சார் எனக்கு ஒரு டவுட், இப்போ காமன் எக்ஸாம் சொன்னாலும் இப்போ லா எடுத்தாங்கன்னு வைங்களேன், இப்போ சிலபஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, இருக்கிற சிலபஸை கம்மி தானே பண்றாங்க. இல்ல லாவை எடுத்துட்டா உங்களுக்கு காமன் எக்ஸாம் ஓப்பன் கோட்டாவோட சிலபஸ் வரப்போகுது. ஆமாங்க சார். ஓப்பன் கோட்டானாலுமே நமக்கும் இப்போ ஆல்ரெடி ஜிகே சிலபஸ்ல இருக்கு, மேக்ஸும் சிலபஸ்ல இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு லாவை எடுக்கும் போது அது நம்ம சிலபஸ் கம்மியா படிச்சா போதுங்கிற மாதிரி தானே அவங்க மேலிடத்துல உள்ளவங்க யோசிப்பாங்க. இல்லைங்க, சிலபஸ் கம்மின்னு கிடையாது. இப்போ வெயிட்டேஜ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு லாவில் கொடுத்து மற்ற சப்ஜெக்ட்ல குறைச்சாங்க. ஆமாங்க சார். லா இல்லாதால வெயிட்டேஜ் எல்லா சப்ஜெக்டும் கொடுக்குறாங்க. வெயிட்டேஜ் எல்லாத்துலயும் கொடுக்கணும். அப்போ நீங்க வந்து ஜிகே அவங்க 30 கொஸ்டின் அட்டன் பண்ற அதே இடத்துல நீங்க ஜிகே அட்டன் பண்ணும்போது அது கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஜிகே நிறைய படிக்கணும். உங்களுக்கு பிசிக்கல் அந்த 15 மார்க் வர்றது அவங்களுக்கு பிசிக்கல்ல 15 மார்க் கிடையாது. ஆமாங்க சார். உங்களுக்கு அங்க வந்து அது காம்பன்சேட் ஆகி வந்துருது. சரிங்க சார். அதனால இப்ப நீங்க வந்து காமன் பேப்பர் ஆக்குறான்னு வச்சுங்களா, அதுல இருக்க சவால்கள்லாம் என்ன? காமன் பேப்பர்னா ஓப்பன் கோட்டாக்கு என்னவோ அதுதான் எல்லாருக்கும். ஆமாங்க சார். ஆமா. சரிங்களா? அப்ப வந்து பிசிக்கல் வந்து உங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆமாங்க சார். ஆமா. 15 மார்க் எப்படி கொடுக்க போறீங்கன்னு ஒரு கொஸ்டின் வரும். ஆமா. அவங்களுக்கு நாங்க பிசிக்கல் 15 மார்க் அவங்க அட்டன் பண்ணாமே கொடுத்துறோம்னு சொன்னா ஓப்பன் கோட்டா சும்மா இருப்பாங்களா? அவங்க போவாங்க, கேஸுக்கு போவாங்க. எப்படி அவங்களுக்கு 15 மார்க் வித்தவுட் ஃபிட்னஸ் கொடுப்பீங்கன்ட்டு. ஏன்னா ரேங்க் 2 ஷஃபிள் பண்ணோம்ல. கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப தமிழ் மீடியம் மாதிரி ஓப்பன் கோட்டாவும் கொண்டு வந்து வச்சு ஷஃபிள் பண்ண போறாங்க காமன் எக்ஸாம். அவ்வளவுதான். ஒரு டிஎன்பிசில தமிழ் மீடியத்துக்கு ஒதுக்குறாங்களா இடஒதுக்கீடு, அதே மாதிரி டிஎன்பிசில ஒதுக்குற மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு 20% ஒதுக்க போறாங்க, வாரிசு கோட்டா ஒதுக்குற மாதிரி. அப்ப சிங்கிள் பேப்பர், அந்த சிங்கிள் பேப்பர்ல பிசிக்கல் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை, இருக்குன்னு சொன்னாலும் பிரச்சனை. இல்லைன்னு சொன்னா ஓப்பன் கோட்டா மறுபடியும் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆமாங்க சார். இருக்குன்னு சொன்னா சீனியர்ஸ் எப்படி வந்து ஃபிட்டா இருப்பாங்க? சீனியர்ஸுக்கு ஆமா, சீனியர்ஸ் அவங்க கயிறு ஏறுவாங்களா, லாங் ஜம்ப் பண்ணுவாங்களா, அந்த டைமிங் ஓடுவாங்களா? ஏன்னா அவங்க ஏஜ் ஆயிடுச்சு. 49 வயசு வரைக்கும் கொடுக்குறீங்க. 30 and above ஃபிட்னஸ் இருக்காது இந்த காலகட்டத்துல. எல்லாருக்கும் தொப்பை வந்துருக்கு. ஆமா. ஓகேங்களா? சரி 35ல இருந்து வச்சுங்க, 35ல இருந்து 49 வரைக்கும் யாருக்கு ஃபிட்னஸ் இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. எஸ்பெஷலி டெலிவரி ஆன உமனுக்கு எப்படி ஃபிட்னஸ் இருக்கும்? கண்டிப்பா அதெல்லாம் இருக்காது. கண்டிப்பா எல்லாமே சிசேரியன் தான் மேக்ஸிமம். ஆமா சார். ஆமா. அப்ப அந்த 15 மார்க் என்ன பண்ண போறீங்க? ஆமா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. அப்ப என்ன பொறுத்தவரையிலும் என்னன்னா, இப்ப நம்ம வந்து பிஎஸ்டி கொடுக்குறோம் தெரியுங்களா?
ஆமாங்க சார். டிஎஸ்பி டு கன்ஃபர்ட் ஐபிஎஸ் கொடுக்குறோம்ல, ஆமாம் சார். 33.5%. அது மாதிரி தனியா வச்சு எடுத்துடலாம். அது மாதிரி தனியா ஒரு எக்ஸாம் வச்சு, தனியா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வச்சு, அது நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கா, அவங்களுக்குள்ள ஒரு தனி எக்ஸாம் வைங்க. யூபிஎஸ்சில கால்ஃபர் பண்ற மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு தனி கால்ஃபர் வர மாதிரி டைரக்ட் அதுக்கு தனியா பண்ணிடுங்க. ஆமா, எஸ்ஐக்கு டைரக்டாவே பண்ணிடலாம். இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே தனியா வைங்க, வருஷம் வருஷம் வைங்க. ப்ரமோஷன் கொடுங்க. நீங்க லா பேப்பர் வைங்க, நீங்க பிசிக்கல் வேணான்னு வைங்க. தனி ரெக்ரூட்மெண்ட் மாத்துங்க. இந்த ரூல்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்ய முடியும். ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதால 2017 தான் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கான சீனியாரிட்டி முன்ன வச்சுன்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வித்தவுட் ரூல்ஸ் அப்படி வச்சுட்டு வந்திருக்காங்க. அதுதான் பிரச்சனையே. இப்ப நீங்க எப்படி ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல வந்து பின்னால இருக்கிறதையும் கொண்டு வந்து நீங்க சீனியாரிட்டி வச்சிருப்பீங்க. 2017 நீங்க போட்டீங்க, அது ஓகே. ஆனா அதுக்கு முன்ன நீங்க ரூல்ஸ் போடாம எப்படி வந்து சீனியாரிட்டி ஷஃபிள் பண்ணீங்க, மேல கொண்டு போய் எப்படி வச்சீங்க, அதான் கேள்வியே. அப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல என்ன சொல்றோம்னா, சீனியாரிட்டி தானே பிரச்சனை, எங்க சீனியாரிட்டி நாங்க கீழே வச்சுக்கிறோம்னு சொல்லிருக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிச்சு. அவங்கள மேல வச்சுங்க சார், எங்க சீனியாரிட்டி கீழே வச்சுக்கிறேன். அப்ப டிபார்ட்மெண்ட் கோட்டா காப்பாற்றப்பட்டிருக்குமா? காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆமா, உங்களுக்கு ப்ரொமோஷன்ல ஒரு 5 வருஷம் முன்ன பின்ன வரப்போகுது, அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சார். அப்ப வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு, அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ், ரிலாக்ஸேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கும்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதையும் மீறி வந்து சார் இவங்களுக்கு இந்த காரணத்தால இடஒதுக்கீடு தரோம், 2 எக்ஸாம் பிரிச்சிடுறோம், இதுவும் அதையும் தனியா பிரிச்சிடுறோம், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ யூபிஎஸ்சியில பண்ற மாதிரி கன்ஃபர்ட் ஐபிஎஸ் பண்ற மாதிரி நாங்க பண்ணிக்கிறோம், கன்ஃபர்ட் ஐஏஎஸ் பண்ற மாதிரி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னாச்சும் பண்ணிருக்கலாம்ல. காரணம் என்னன்னா, ஓபன் கோட்டா தான் இந்த கேஸ போட்டிருக்காங்க. உங்க டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ற இன்ஸ்பெக்டர்ஸ் ஓபன் கோட்டால இருக்கவங்க தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அந்த 20% சீனியாரிட்டில இவங்களுக்கு 5-6 வருஷம் பின்னால போயிடுது ப்ரொமோஷன். அவங்க அதிக மார்க் இருக்காங்க, இவங்க முன்னால வச்சு இவங்க முன்னால இன்ஸ்பெக்டர் ஆகுறாங்க, இவங்க முன்னால வந்து டிஎஸ்பி ஆகுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டால கீழே வந்துடுறாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு போட்டி கிடையாது. டிஎஸ்பி இவங்க போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ராங்கா கேஸ கொண்டு போறாங்க. எல்லா எவிடன்ஸ், எல்லா ஜட்ஜ்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதையும் கொண்டு வந்து ஸ்ட்ராங்கா கொண்டு வராங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு இப்படி ஒரு கேஸ் நடக்கிறதே தெரியல. அப்ப உங்க சைடு நீங்க வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியுமா? சப்போர்ட் பண்ணிருக்க முடியுமா? எவிடன்ஸ் கொடுத்திருக்க முடியுமா? ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகுதான் ஐயோ நமக்கான ஜட்ஜ்மெண்ட் இப்ப எல்லாரும் அலறாங்க. நீங்களும் உங்க சைடுல இருக்க நியாயத்தை வந்து கொண்டு போயிருக்கணும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. சரியான ப்ராப்பரான வெயிட்டேஜ் கொடுத்த டிஃபென்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்றோம்னா, இந்த கேஸுக்கு எல்லாத்தையும் கருத்து கேட்டிருக்கணும். சர்க்குலர் விட்டு இப்ப பட்ஜெட் நடக்கும்போது காவலர்கள் குறையெல்லாம் கருத்து சொல்லுங்கன்னு கேக்குறாங்கல்ல. அப்ப உங்கள்ட்ட இருக்க எவிடன்ஸ், உங்க சப்போர்ட், உங்க எல்லாத்தையும் கொடுங்க, நாங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்றோம்னு கேட்டிருக்கணும். அவங்க அப்படி கேட்காம என்ன பண்றாங்கன்னா, அவங்களே இதை வந்து இதை கொடுத்துருக்காங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படி கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே வந்து சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை காமிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை காமிச்சு இவங்க வாங்கிட்டாங்க. அப்ப பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது 2 எக்ஸாம் ஒன்னா வந்து ரேங்க் போட முடியாம ஏன் 2 எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஒரே ரெக்ரூட்மெண்ட் ஏன் 2 எக்ஸாம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்ப இது வந்து சட்ட ஒழுங்குக்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்வு. நீங்க எல்லாமே சட்ட ஒழுங்கு தான் காப்பாற்ற போறீங்க. அப்ப சட்ட ஒழுங்கை காப்பாற்றும் போது சீனியருக்கு வந்து லா வச்சது சரி, ஜூனியருக்கு லா வைக்க முடியாது. டைரக்ட்ல வரவங்களுக்கு, ஏன்னா அவங்க லா கிராஜுவேட் கிடையாது. யூபிஎஸ்சில கூட பாத்தீங்கன்னா எனி டிகிரி, உங்களோட ஐபிஎஸ், உங்களை ஆளுகை செய்யறவங்க ஐபிஎஸ் வந்து எனி டிகிரில வராங்க. அப்ப அவங்க வந்து சர்வீஸ்ல மட்டும்தான், ட்ரைனிங்ல மட்டும்தான் லா படிக்கிறாங்க. அதுக்கு முன்ன கிடையாது. அப்ப வந்து என்ன பண்றோம்னா, காமன் எக்ஸாம் அப்படின்றத இவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு எக்ஸாம் தள்ளி போகணும். படிக்க முடியும், ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸா கொண்டு வர முடியும். ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க சார், நாங்க எங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு பண்ண முடியும். ஏன்னா பிசிக்கல் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாலும் ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்க 15 மார்க் வித்தவுட் பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த எக்ஸாமுக்கு நீங்க எப்படி அலோவ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு மட்டும் பிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்களுக்கு கிடையாதா?
ஆமா அப்ப இங்க வந்து ஈக்குவல் கிளாசிபிகேஷன் கிடையாது. கிடையாது. கண்டிப்பா. கவர்மெண்ட் வேணா கொடுத்துங்க, அது வேற விஷயம், சர்வீஸ்ல இருக்காங்கன்றதுக்காக. ஆனா நீங்க எப்படி பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியும்? அரசியல் பத்தி இது தப்பு, ஈக்குவல் கிளாசிபிகேஷன் கிடையாது அப்படின்னு போட்டா என்ன பண்ணுவீங்க? ஆமா, திரும்பவும் அதுக்காக தள்ளி போகும். இதுக்கே போச்சுன்னா எஸ்ஐ எக்ஸாம் கால்ஃபரே பண்ண முடியாது. ஆமாங்க சார், ஆல்ரெடி போன கேஸ் வேற இருக்குது. இல்ல, அதாவது இது வரலையும் தமிழ்நாட்டுல கால்ஃபர் பண்ண எக்ஸாம்லயே அதிக வழக்கு எஸ்ஐ எக்ஸாம் மேலதான் இருக்கு. ஆமாங்க சார். ஆமா, 2019 இழுத்துச்சு. ஆமா, மார்க் அதிகமாயிடுச்சு அப்படி இப்படின்னு பார்த்து போனாங்க, வந்து நிறைய கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மாற்றம் எவ்வளவு மாற்றம் பண்ணாலும் இருக்கிறது காரணம்னா எல்லாருமே சர்வீஸ்ல இருக்கீங்க. இப்ப ஒண்ணு இல்ல, உங்களோட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த சீனியாரிட்டி மார்ச் அப்படின்னா அவருக்கு டிஎஸ்பி வரும். உங்க டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டோட சீனியாரிட்டி பின்னால கொண்டு போயிச்சானா அவரு முன்னால போயிடுவாரு. புரியுது. அப்ப அவர் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்து இந்த கேஸ் நடத்துவார் நினைச்சு பாருங்க. ஆமா, கண்டிப்பா ப்ரமோஷன் தானே முக்கியமே நமக்கு. அப்ப டிஎஸ்பி லெவல்ல அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க சீனியாரிட்டி மாறின வாய்ப்பு இருக்குன்னா எந்த அளவுக்கு அவங்க போராடுவாங்க. கண்டிப்பா. ஆனா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டும் ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு இருக்குது. என்ன நடக்குது? டிபார்ட்மெண்ட் எழுதி எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆக கூட சும்மா இருக்கீங்க, ஏன்னா நம்ம தான் முன்ன மேல இருக்குமே அப்படின்ட்டு. அப்ப உங்க சைட்ல இருக்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே நீங்க காமிக்கலாம்ல. ஆமா, கண்டிப்பா. ஐபிஎஸ் காமிச்சாலே முடிஞ்சு போச்சு இல்ல, தனியா எக்ஸாம் வைன்னு சொன்னா முடிஞ்சிச்சு இல்ல. கண்டிப்பா. ஆமா, எதுக்கு ஓப்பனியும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவும் ஒன்னா போட்டு ஷஃபிள் பண்ணும்? ஆமா சார். ஆமாங்க சார். அதாவது பர்சன்டேஜ் இப்போ ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை, நீங்க வந்து 20% வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா வாங்கிறீங்க, எஸ்எஸ்ஐ 20% வாங்குறீங்க, 40% எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது. போனா போது ஐபிஎஸ் மாதிரி 33.5% வாங்கிட்டு போயிடுங்க. ஆமாங்க சார். அந்த மாதிரி எஸ்எஸ்ஐ தூக்கிடுங்க, 10 வருஷத்துல எக்ஸாம் வைங்க, யார் பாஸ் பண்ணாலும் அவங்க கொடுத்துட்டு போயிடுங்க. 10 வருஷத்துல டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு எக்ஸாம் வைங்க, 10 வருஷத்துல எஃப்ஐ கொடுங்க. கண்டிப்பா. ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடும்ல. ஆமாங்க சார். இப்படி பல விஷயங்கள், இப்ப ஒரு 24 வருஷமா உங்க கூடயே நான் இருக்கிறதால உங்க பிரச்சனை எனக்கு தெரியுது, அதுக்கான தீர்வும் தெரியுது, இந்த கேஸோட எல்லாமே எனக்கு தெரியும். இது போட்டவங்க யார் போட்டது, எப்படி கொண்டு போறாங்க, எதுக்காக கொண்டு போறாங்க, உங்க சைட்ல என்ன வீக்கு, எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். அதான் கிளியரா உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்க முடியுது. கண்டிப்பா சார். இது வந்து இந்த எக்ஸாம்ன்றது இன்னைக்கு இந்த 3 மாசத்துல முடிய போறது, சில மாறுதா மாறலையா புதுசா அதெல்லாம் முடிய போறது. ஜூனியருக்குலாம் நான் சொல்றது என்னன்னா குரூப் 1 உங்க டார்கெட் வந்து குரூப் 1 இருக்கும். ஜூனியர் 17, 18, 19, 20 இருக்கீங்க. இங்க நம்ம என்சிஏ பாத்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாயில நான் குரூப் 1 போட போறேன். அடுத்த குரூப் 1க்கு நீங்க டார்கெட் பண்ணலாம். அப்ப நீங்க எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா குறுகிய காலத்துக்கே பாக்குறீங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த 3 மாசம் கழிச்சு விடாதீங்க, அப்படியே இந்த குரூப் 1ல கொண்டு போயிடும். அப்ப குரூப் 1 வந்து ஒண்ணுமே இல்ல, 4 வருஷம் படிங்க, தப்பே கிடையாதுல்ல. ஒவ்வொரு 4 வருஷம் குரூப் 1க்காக படிங்க, 5ஆம் வருஷம் பாஸ் பண்ணுங்க. ஒரு டிஎஸ்பி சொல்லியிருந்தாரு 10 வருஷம் படிச்சு பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு ஒரு பேட்டியில, இந்த நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா? அப்ப நீங்க 4 வருஷம்ன்றத ஜூனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிக்கீங்க, 4 வருஷம் இன்னில இருந்து ஆரம்பிங்க. இன்னில இருந்து இதே எஸ்ஐ கிளாஸ்க்கே வாங்க, இதையே அப்படியே இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அப்படியே அது குரூப் 1 மாத்திக்கலாம். எல்லாம் சமச்சீர் கல்வி தானே. ஆமாங்க சார். ஆனால் நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் சார். இப்போ நம்ம மற்ற எக்ஸாமுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம ஸ்கூல் புக் படிக்கிற இப்போ எஸ்ஐக்கு படிக்கிறோம், ஸ்கூல் புக்ல இருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் குரூப் 1க்கும் ஸ்கூல் புக் படிக்கிறோம், ஆனால் ஸ்கூல் புக்கை தாண்டியுமே நிறைய கேட்குறாங்க. அப்போ அது எந்த புக்ல இருந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லை சார். ஒரு நிமிஷம், இப்போ நீங்க இந்த குரூப் 1க்காக கேட்கறதுக்காக நான் கிளியர் கொடுக்குறேன். சரிங்க சார். நம்ம 12th வரலையும் படிக்கும்போது நமக்கு ஸ்கூல்ல கொஸ்டின் ஆன்சர் கைடு எல்லாமே கொடுப்பாங்க. ஆமாங்க சார், கைடு உண்டு. ஆமாம். ஆனா காலேஜுக்கு போனோம் அப்படின்னா புக்கே கொடுக்க மாட்டாங்க. ஆமா, நம்ம தான் புக் ரெஃபர் பண்ணி படிக்கணும். என்னன்னா யூனிட் மட்டும் கொடுத்துருவாங்க, நம்மளா எடுத்து நம்மளா படிச்சு நம்மளா உருவாக்கணும். அதுதான் குரூப் 1 சார். சரிங்க சார். அந்த யூனிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரூப் 1 அப்படின்னும் பொழுது குரூப் 1க்கு கிட்டத்தட்ட கேட்கிற டைரக்ட் கான்செப்ட் வந்து 80% சமச்சீர் கல்வி 6 to 12 தான் இருக்கு. டைரக்டா கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் இன்டைரக்டா கேட்பாங்க. புரியுதுங்களா? அதை நீங்க என்ன புரிஞ்சு அந்த சாரை மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா இது டிசிஷன் மேக்கிங் பவருக்காக வர்றது, முடிவெடுத்தல் திறனுக்காக, ஆளுமை திறனுக்காக நடத்தப்படுற ஒரு தேர்வுல அப்படியே படிச்சு அப்படியே ஒப்பிச்சிட முடியுமா? புரியுது. ஒரு ஏரியாவுக்கு போறீங்க, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம், அது இஷ்யூ ஆகும். ஒரு ஜாதி கலவரம் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு டெட் பாடியை போட்டு பிரச்சனை பண்றான்,
சாலை மறியல் பண்றான், அங்க ஒரு குரூப் 1 ஆபீசரோட நாலேஜ் தான் அதை வந்து சரி பண்ணும். கண்டிப்பா கண்டிப்பா சரி பண்ணும். அப்படியே படிச்சு ஒப்பிக்கிறதா அங்க வேணுமா? அதனால அதோட மைண்ட் அப்ளை பண்ணணும். அந்த இஷ்யூ என்ன, அதோட ஹிஸ்டரி என்ன, மக்களோட டிமாண்ட் என்ன, நம்ம அடுத்து என்ன நடவடிக்கை எடுத்து என்னவா மாறும். கண்டிப்பா சார். இதெல்லாம் இந்த ஆளுகை திறன் இல்லாத ஒருத்தர் அதே படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு வர்றாருன்னா அவர் போய் அங்க என்ன பண்ணுவார் பப்ளிக்ல? அதனால புரியுது. அட்மினிஸ்ட்ரேஷன்றதே வேற. அதுக்காக தான் உங்களுக்கு இப்ப குரூப் 2 வரலையும் பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் மாடல்ல வச்சுட்டாங்க. குரூப் 2A. ஆமாம் சார். குரூப் 2 வந்து ரைட்டிங் இருந்தா போதும். நீங்க டிஸ்கிரிப்ட்ல எழுதுனா அங்க போய் ஃபைல் எழுத போறீங்க, அவ்வளவு பேப்பர் எழுத போறீங்க. ஆனா குரூப் 1 ஆபீசர் டைரக்டா பப்ளிக்கிட்ட போய் பேச போறாரு. கண்டிப்பா சார். அப்ப அவருக்கு ஆளுகை திறன் இருக்கு, அதுல அப்படியே வாட் இஸ் வாட்னு அப்படியே கேட்க முடியுமா சொல்லுங்க? கேட்க முடியாது சார். அப்ப நீங்க எல்லாரும் படிக்கிற குரூப் 1 மாடல் தப்பு. ஒண்ணும் இல்ல, நான் வந்து சவால் விட்டு சொல்றேன், 2 வருஷம் நான் குரூப் 1 கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்க சார். சரிங்க. 3வது வருஷம் நீங்க பாஸ் பண்ணலாம், நீங்க கொடுத்த ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துறேன். சரிங்க சார். அப்ப என்னன்னா படிக்க தெரியல, நமக்கு எப்படி எதுக்கு படிக்கணும்னு தெரியல. ஓகேங்களா? நான் இப்ப இந்த எஸ்ஐ முடிஞ்ச உடனே இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா அது இதுன்னு குழப்பம் வந்திருக்குல்ல. ஆமாங்க சார். சரியா நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு குரூப் 1க்கும் குரூப் 2க்கும் கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். அப்படியே குரூப் 1 குரூப் 2 மாசம் 1000 ரூபாய் போலீஸ் ஃபேமிலிக்கு. அதுல நான் இப்படிதான் சொல்லி தரப்போறேன். ஒரு கான்செப்ட் சொல்லிடுவேன், அது வந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்களே பதில் சொல்ற மாதிரி, மறக்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ற அளவுக்கு அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லி தரப்போறேன். ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க, ஒரு லெசன் எடுத்துங்க, ஒரு பேஜ் எடுத்துங்க, அந்த பேஜ் படிச்சுட்டு அப்படியே அந்த புக்கு மட்டும் கண்ணை மூடிட்டு என்ன படிச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். வராது. மறந்த மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு. கண்டிப்பா. அப்ப என்னன்னா நீங்க படிச்சீங்க, இப்ப விவேகானந்தர் இப்படி தள்ளி பார்த்தாலே அதுல உள்ளது சொல்லிடுவாரு. அப்ப அவரோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்கு? புரியுது சார். அப்ப நம்ம ஒரு பக்கம் ஃபுல்லா படிச்சுட்டு அதுல என்ன இருக்குன்னே சொல்ல நமக்கு தெரியல. கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டிய ஃபவுண்டேஷன், ஒரு பக்கத்தை படிக்கணும், அந்த பக்கத்துல என்ன விஷயம் இருக்கோ அதை ஒரு ரீகால் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் அது நம்ம என்னென்ன மறப்போம், ஒரு டேர்ம், ஒரு டெர்மினாலஜி, ஏதோ ஒண்ணு மறப்போம். கரெக்டுங்களா? கண்டிப்பா சார். அதை மட்டும் நோட்ஸ் எடுக்கணும். அப்ப இது தனி மனிதன் பண்ண முடியுமானா ஒரு நாளைக்கு பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு பண்ண மாட்டீங்க. ஆமாங்க சார். ஓகேங்களா? இனி நான் வந்து 4 to 6 வந்து குரூப் 1க்காக இந்த எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சுன்னா அப்படியே கண்டினியூவா பிரேக் எடுத்துட்டு. சரிங்க சார். ஓகேங்களா? அதுல வந்து 2 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா குரூப் 1 அடிக்க வைப்பேன். கிளாஸ் பண்ணணும், நான் சொல்றதை பண்ணணும், அவ்வளவுதான். அந்த 2 மணி நேரம்ன்றது உங்க வாழ்க்கையில நீங்க அர்ப்பணிச்சிடணும். சரிங்க சார். கன்ஃபார்மா அடிக்கலாம். நீங்க எல்லாம் எஸ்ஐ கால்ஃபர், குரூப் 1 கால்ஃபர், அப்பதான் வந்து துடிக்கிறீங்க. அப்புறம் மறந்துடுவீங்க. ஒரு வேளை ஆரம்பிச்சோம் அப்படின்னா முடிக்கிற வரலையும் நீங்க அதை போயிட்டே இருக்கணும். உங்களோட டெவலப் என்ன, ஒரு பில்டிங் கட்டுறோம், பேஸ்மெண்ட்டை போடுறோம், அடுத்து அப்படின்னு கட்டிட்டு போறோம்ல. இந்த மாதிரி படிப்புல நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா 25 வருஷம் கஷ்டப்பட வேண்டாம், 4 வருஷத்துல குரூப் 1 ஆபீசர். எவ்வளவு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு. 39 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்கல்ல. ஏஜ் லிமிட் 39 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ப வந்து நீங்க சர்வீஸ்க்கு வரும்போது 20 வயசு 21 வயசுல வரீங்க. 20 வயசுல வச்சுங்க, 19 வருஷம் என்ன பண்றீங்க? ஆமாங்க சார். 19 வருஷம் படிக்கலாம், அழகா படிச்சு பாஸ் ஆயிட்டோம்னா எங்கேயோ போயிடும் ரேங்க். ஒண்ணும் இல்ல, 5 வருஷம் படிச்சா யூபிஎஸ்சி அடிக்கலாம். யூடியூப்ல பார்த்தேன், ஒரு கான்ஸ்டபிள் அவரோட உயர் அதிகாரி அசிங்கப்படுத்திட்டாரு, உடனே ஐபிஎஸ் ஆயிட்டாரு அவரு. அப்ப அவரோட வைராக்கியம் பாராட்டக்கூடியதானே? கண்டிப்பா. நம்ம புலம்பிட்டு உட்காந்துருப்போம். புலம்புவோம், இல்ல புறம் பேசுவோம், இல்ல பின்னால குறை சொல்லுவோம். அதுதான் நம்ம பண்றது. அப்ப அந்த அதிகாரிக்கு மேலேயே வந்து நிக்கும் போது என்ன எதாவது பேச முடியுமா? வாய் திறந்து பேச முடியாது. நேற்று வரைக்கும் கான்ஸ்டபிள், இன்னைக்கு ஐபிஎஸ். டிவிஷன் லெவல் ஆபீசர் இருந்தாலும் ஐயான்னு கை கட்டுன்னு போகணும். அதுதான் நம்ம திருப்பி கொடுக்கறது. வாழ்க்கையின் லட்சியம் அப்படி இருக்கணும். இந்த 2017, 18, 19 சீனியர்ஸ்க்கு வந்து குரூப் 2 வந்து நோ ஏஜ் லிமிட், அவங்க ட்ரை பண்ணலாம். எல்லாருமே ஒரு படி மேல போனோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும், தெளிவான முடிவு எடுத்தாகணும். இந்த தேர்வு எனக்கு செட் ஆகும். குரூப் 2லயே பாத்தீங்கன்னா சில சப்ஜெக்டுக்கு தேர்வு வரும். சில சப்ஜெக்ட் மேக்ஸ் முடிச்சவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சவங்க, ஹிஸ்டரி முடிச்சவங்க அப்படின்னு சில சப்ஜெக்ட் வரும். அப்ப அந்த சப்ஜெக்ட் நோ ஏஜ் லிமிட் இருக்குன்னா சரிப்பா, இதுக்கப்புறம் நமக்கு ப்ராப்ளம், இதுல ஒன்றும் ப்ராக்ரஸ் ஆக போறதுன்ட்டு அந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அது போட்டியே இருக்காது. 50 போஸ்டிங் இருந்தாலும் போட்டியே இருக்காது. அப்ப சேலரி என்ன ஆகும்னா 80-90ல போய் நின்றோம்.
அவர் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணாலே 1.5 மேல போயிடும் சேலரி. புரியுதுங்க சார். போலீஸ்ல உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? இல்ல, நமக்கு வாய்ப்பு இல்ல. நமக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸாமுக்கு ஏதாவது கோட்டா இருக்கா சார்? இல்லைங்க, கோட்டா அப்படின்றது எப்பயுமே அவங்க கோட்டாவை சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 20% கோட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா தனி எக்ஸாம் வேணான்றாங்க. இப்ப அதுக்கும் தனி எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்கணும்? ஓகே ஓகே ஓகே. நீங்க அதை சயின்ஸ் ஸ்ட்ராங் பண்ணி அதுக்குள்ள போயிடலாம். ஆமா, ஆனா தனி எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. ஒரே எக்ஸாம் வச்சாலும் நமக்கு வந்து கட் ஆஃப் குறையும். இல்ல, ஒரே எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் குறையுது அப்படின்றது செகண்டரி. போட்டி அதிகமாகுது இல்ல. ஒரே எக்ஸாம் வைக்கும்போது போட்டி அதிகமாயிடும். சர்வீஸ்ல இருக்க நீங்க எல்லாருமே வந்து 24 ஹவர்ஸ் படிக்க முடியாது. குரூப் 2 படிக்கிறாங்க, குரூப் 1 படிக்கிறான்ல, இன்கேஸ் அவன் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தா அவன் வந்து உங்களுக்கு உள்ள வருவான். பிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாட்டியும் உள்ள வந்து கட் ஆஃப் ஏத்தி விட்டு போயிடுவான். புரியுதுங்களா? இல்லாதவங்க கூட வந்து அப்ளை பண்ணி எழுதுவான். சும்மா வருவாங்க, எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு போயிடுவாங்க. கட் ஆஃப் ஏத்தி விட்டுட்டு அவன் போயிடுவான். அந்த கட் ஆஃப்குள்ள சுத்திட்டு இருக்கோம். படிக்கவே நேரம் இல்லாத போலீஸ் எங்க இருந்து அடிப்பீங்க? கண்டிப்பா கண்டிப்பா சார், வாய்ப்பே இல்ல. அப்ப இது வந்து காலத்தின் கட்டாயம். நிறைய, அதாவது திடீர்னு கொரோனா வந்து உயிரோட இருக்க மாட்டோம். மறுபடியும் கொரோனா வருதுன்னா யாருமே கண்டுக்கல. ஆமாங்க சார், ஆமா. ஆனா அவங்க 2019 அப்படியே பயந்து போய் ஆடி அப்படியே எல்லாருமே நடுங்கி செத்து சுண்ணாம்பானோம்ல, அந்த காட்சியில நினைச்சு பாருங்க. அப்படிதான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது எடுத்து நின்னீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு சிங்கிள் எக்ஸாம் போது பல பேர் எனக்கு கால் பண்ணி அதாவது குறைய பேசுறாங்க. ஐயோ சார், என்ன சார் பண்றது, இதை நம்பிதான் சார் நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது இல்லனே வச்சீங்க, அடுத்த ஆப்ஷன் என்ன, பெஸ்ட் என்ன, இந்த கதையை மூடிட்டாங்க. மறுபடியும் போய் நம்ம அதுல மோத முடியாது. அது ஏற்கனவே 20% தான். அதுலயே முட்டும் போது எப்படியோ வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு வெளிப்படையா 100% உங்களுக்கு யூபிஎஸ் இருக்கு, டிஎன்பிசி இருக்கு, உங்க சப்ஜெக்ட் சார்ந்தது இருக்கு. ஈவன் எம்இ முடிச்சிருப்பாங்க, பிஇ முடிச்சிருப்பாங்க. டிஎன்பிசிலே நிறைய துறையில வந்து என்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்கல்ல, என்ஜினியர்ஸ் எடுக்கிறாங்களா. அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன? தெளிவான பிளான் தான். நமக்கு எந்த எக்ஸாமும் வந்து எலிஜிபிள், அதுக்கு நம்ம எவ்வளவு இன்னைக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நம்ம எவ்வளவு படிக்கணும், எத்தனை வருஷம் படிக்கணும். பரவாயில்ல, 5 வருஷம் 10 வருஷம் படிங்க சார். 10 வருஷம் கழிச்சு டிஎஸ்பி கிடைக்குது, வேணான்றீங்களா? 10 வருஷம் படிச்சு யூபிஎஸ் பாஸ் பண்றீங்க, வேணான்றீங்களா? கண்டிப்பா வாங்கதான் சார் செய்வோம். அப்ப என்ன, தொடர் முயற்சி கிடையாது. கரெக்டுங்களா? தொடர் உறுதியா தொடர்ந்து முயற்சி செய்யறது கிடையாது. 4 நாள் எடுக்கிறது, 10 நாள் படிக்கிறது, 5 நாள் விடுறது, அப்படியே பாக்குறது, அவன் பாஸ் பண்ணிட்டான் இவன் பாஸ் பண்ண புலம்பிட்டு இப்படியே போறது. ஆமா சார், இது மிக மிக தவறு. அப்ப என்னன்னா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார், டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குமா, லா நான் படிக்கல, லா வராட்டி எனக்கு பிளஸ், லா வந்தா எனக்கு பிளஸ், மைனஸ் என்ன? அதை ஸ்ட்ராங் பண்ணும். பிளஸ் பார்க்க கூடாது, மைனஸ் என்ன அதை ஸ்ட்ராங் பண்ணும். சரிங்க சார், சரிங்க சார். அப்போ உங்களோட மைனஸ் வந்து இன்கேஸ் லா வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களா, அப்ப இங்க நீங்க மைனஸ் ஆயிடுறீங்கல்ல. ஆமாங்க சார், 4000 கொஸ்டின் தரேன் நானு. புரியுதுங்க சார். 4000 கொஸ்டின் தரேன், அந்த மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? கண்டிப்பா கண்டிப்பா சார். ரைட்டுங்களா? அப்ப ஒண்ணு இல்ல, இப்ப சீனியருக்கு வந்து டெஸ்ட்டுக்கு உள்ள வராங்க, அப்ப அவங்களுக்கு மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? ஆமாங்க சார். அவங்களுக்கு நாம எடுக்க வேண்டிய முடிவு நமக்கு எங்க வந்து வீக்கா இருக்கோ அங்க ஸ்ட்ராங் பண்ணும். பில்டிங்ல எந்த வீக்கா இருக்கோ அங்க ஸ்ட்ராங் பண்ணா பில்டிங்கை காப்பாத்திடலாம். ஸ்ட்ராங்கா இருக்கிறத ஏத்திட்டு போங்க, வீக்கா இருக்கிறத கட்டுக்கலன்னா பில்டிங் என்ன ஆகும்? பில்டிங் கொலாப்ஸ். அப்ப இந்த அப்ரோச் நம்மள்ட்ட இல்ல. இல்ல. ஆமாங்க. போட்டி தேர்வுக்கு படிக்கிற அப்படி இப்ப நீங்க கேட்டீங்களா சார், புக்ல இருந்து தான் குரூப் வரும்னு பார்த்தா வெளியெல்லாம் வருது, வெளியே எங்கேயுமே வரல. அந்த புக்குக்குள்ள இருக்க ஒரு கான்செப்டுக்குள்ள உள்ள இறங்கி பிராக்டிகலா கேக்குறாங்க. நீங்க இங்கெல்லாம் பாஸ் பண்ணிட்டு போயிட்டா இன்டர்வியூல வச்சு ஒரு 6 பேர் சுத்தி நின்னுப்பாங்க, உங்களை கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லாம அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த கல்லை தூக்கி எறிவாங்க தெரியுங்களா, சிரமம் ஆடுறவன் வந்து அந்த கல்லெல்லாம் அடிச்சு காட்டுற மாதிரி காட்டுவாங்கல்ல, அது மாதிரி கேள்வி வந்துகிட்டே இருக்கும். அது நீங்க ஒரு 70% சமாளிச்சா மட்டும் தான் உங்களுக்கு ரேங்கே போடுவாங்க. புரியுது புரியுது சார். அப்ப நீங்க ரிட்டன்ல பாஸ் பண்ணலாம், அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போய் கஷ்டமா? இதுக்கெல்லாம் தகுதியுடைய ஒரு நபர் மட்டும்தான், அபோவ் ஆவரேஜ் தகுதி, ஃபுல்லா இதுவரையும் யாரும் தகுதி ஆகல.
அபோவ் ஆவரேஜ் தகுதியா தன்னை வளர்த்துக்கிற மனுஷனுக்கு மட்டும்தான் இங்க வந்து குரூப் 1 போஸ்டிங், யூபிஎஸ்சி போஸ்டிங். அதை ஒரே நாள்ல வளர்த்துக்க முடியாது. இந்த எக்ஸாம் இந்த இது கூட நான் சேர்த்து இப்ப ஜிகே ஆரம்பிக்க போறேன் 4 to 6. அதோட கண்டினியூட்டி வந்து குரூப் 1 யூபிஎஸ் வரையும் கொண்டு போறேன். சரிங்க சார், சரிங்க சார். வித்தின் 4 இயர்ஸ்ல நீங்க வந்து குரூப் 1 ஆபீசர் அதிகபட்சமா போதும். அதிகபட்சமா எல்லா லெவல்லையும் உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு 4 இயர்ஸ் கொடுங்க. சரிங்க சார். 25 வருஷம் கஷ்டப்பட வேண்டாம். இப்போ உங்களோட பேரு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், பேட்ச் இதெல்லாம் அனுப்புங்க. எல்லா டெஸ்ட்லயும் ஒரு 5 டெஸ்ட் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். சரிங்க சார். அதையும் தாண்டி 2022 அதோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அனுப்புறேன். சரிங்க சார். அதுல உங்களுக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் நீங்க இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் ஆக்க போறீங்க. அதுல வந்து லா தனியா இருக்கு, ஜிகே, சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் எல்லாம் தனியா இருக்கு. சரிங்க சார். ஓப்பன் கோட்டாவும் தனியா இருக்கு. சரி, சரிங்க சார். அதனால இன்னைக்கு இல்ல நாளைக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு உங்க மார்க் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். நான் அதோட மார்க் வந்து 801557715 இந்த நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல அனுப்புங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? தெளிவாயிடுச்சு சார், தெளிவாயிடுச்சு சார். ரைட். நம்ம வந்து குறுகிய காலத்துல கிடைக்கிற பலனுக்காக அப்படியே பார்த்துக்கிட்டு பயந்துட்டு இருக்கோம். ஆமா சார், ஆமா. பரவாயில்ல, எவ்வளவு இறந்துட்டோம். ஆமா, கொஞ்சம் லாங்கா ஒரு 4 வருஷம் படிப்போமே, குரூப் 1 அடிப்போமே. நீங்க எஸ்ஐயா நிக்கிறீங்க, குரூப் 1 போய் டிஎஸ்பியா நிக்கிறீங்க. ரெண்டும் வந்து ஈக்குவலா? ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப ரொம்ப. டிஎஸ்பில போய் நீங்க 4 வருஷம் உட்காரீங்கன்னா உங்க ரிட்டையர்மெண்ட்ல எங்க இருப்பீங்க? ரிட்டையர்மெண்ட் வந்து ஐஜி வரைக்கும் கூட போகலாம். அப்ப எது உங்களுக்கு தேவை? ஆமா சார். குரூப் உங்களுக்கு வந்து வாழ்க்கை நடத்துறதுக்கு சம்பளம் இருக்கு. ஆமாங்க சார். உங்களை வந்து வேலை இல்லாதன்னு யாரும் திட்ட போறது கிடையாது. கிடையாது, கிடையாது. சமூகம் உங்களை ஒதுக்கி வைக்க போறது கிடையாது. கிடையாது, கிடையாது. அப்போ ஒரு 4 வருஷம் நீங்க சரியா திட்டமிட்டீங்கன்னா அந்த குரூப் 1ல உட்காந்து ஐஜி வரையும் போலாம்ல. ஐஜி வரை போயிடலாமா? எஸ்ஐல உட்காந்து டிஎஸ்பி வரையும் போகணும்னு ஆசைப்படுறீங்க? இதை எல்லாரும் செய்ய போறது கிடையாது சார். ஆனா இந்த பதிவை கேட்கிற யாரோ ஒருத்தங்க செய்வாங்கல்ல, ஒரு போலீஸ். கண்டிப்பா, கண்டிப்பா தீவிரமா செய்வாரு. ஏன்னா எல்லா விதையும் முளைக்கிறது கிடையாது. தரமான விதையா இருந்தா கூட முளைக்கிறது கிடையாது. ஒரு சூழ்நிலைகளை அந்த விதைகள் உருவாக்கிடும். அத தகுதியான இடத்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும்போது முளைச்சு வந்துடும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு ஒண்ணுல எங்க கோழிக்குண்டுல வந்து கம்பு தூவி வச்சிருந்தேன். அது அப்படியே சும்மா கடந்தது, காஞ்சி போய் கிடந்தது. நேற்று ஒரு மழை பெஞ்சது, இன்னைக்கு முளைச்சு நிக்குது. சரி, 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 சரி. அப்ப ஏதோ ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து நம்ம காப்பாத்தி விடுமா? புரியுது சார், புரியுது சார். ஏதோ ஒரு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த மழை மாதிரி ஏதோ ஒரு வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில வரும். வரும், கண்டிப்பா வரும். தகுதி இல்லாத மனுஷனை இந்த உலகம் ஏத்துக்காது. எங்கேயோ ஒரு தகுதியான மனுஷன் தேடிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப எடப்பாடி அப்படின்ற ஒரு நபர் அந்த மீட்டிங் போலாம், அவர் முதலமைச்சரா? இல்ல. அந்த ரெசார்ட் மீட்டிங் போலாம், அவர் முதலமைச்சரா? வந்த வழி போன வழி அதெல்லாம் வேற. இன்னைக்கு அந்த பதவியை காப்பாத்தி அத்தனை எதிர்ப்பு மத்தியும் காப்பாத்தி வச்சிருக்காருல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. திறமை இல்லாதவரா? திறமையானவர் தான். திறமையானவர். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம அவர் கனவுலேச்சு நினைச்சு பார்த்திருப்பாரா? ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது முதலமைச்சர் உட்கார கனவுலேச்சு நினைச்சு பார்த்திருப்பாரா? நினைச்சு பார்த்தா அம்மா வந்திருப்பாங்க, கனவுல பயந்துருப்பாரு, அம்மான்னு காலையில வந்திருப்பாரு. கரெக்டா? கண்டிப்பா சார், அதான் உண்மை. அப்ப என்ன, காலம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வேக்கண்ட கொடுக்கும். அந்த வேக்கண்ட நீங்க நிரப்புறதுக்கு உங்க தகுதியை வளர்த்து வச்சிருக்கணும். ஆமாங்க சார், ஆமாங்க சார். இந்த தகுதி இருந்தா அந்த இடத்துல உங்களுக்கு கொண்டு போய் காலம் உட்கார வைக்கும். கண்டிப்பா சார். ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அந்த தகுதியை நம்ம ஃபில் பண்ணிக்கவே மாட்டோம். ஃபில் பண்ணிக்காம என்ன பண்றோம், அப்படியே காலத்தின் மீது குறை சொல்லிட்டு, வாழ்க்கையின் மீது குறை சொல்லிட்டு, முயற்சி இல்லாம அப்படியே 10ஓட 1 ஓடி போய் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஆமா சார். பின்னால புலம்பிட்டு இருக்கோம், நான் என் கூட இருந்தவங்கலாம் இன்னைக்கு டிஎஸ்பியா இருக்கான், ஐஜியா இருக்கான். என்னன்னு கேட்டா அவர் டைரக்டா எழுதி போயிட்டாரு, நான் அப்படியே உட்காந்துட்டு இன்னைக்கு எஸ்எஸ்ஐயா இருக்கேன். எத்தனை பேர் புலம்பிருக்காங்க நினைச்சு பாருங்க. ஆமா, முக்காவாசி பேர் அப்படிதான் சார். இயலாமையின் பிள்ளை தான் அந்த புலம்பல். இயலாமை அவங்களோட இயலாமைய புலம்பலா வெளிக்கட்டுறாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு அவர் கூட போட்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருந்தா இவரும் போயிருக்கலாம்ல. சொகுசா இருந்துட்டாரு, அவர் கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு அவர் சொகுசா இருக்காரு, இவர் கஷ்டப்படுறாரு. அவ்வளவுதான். இது வாழ்க்கை சொல்லித்தர பாடம் சார். அதாவது நாளைக்கு என்ன நடக்கும், அதாவது உங்களுக்கு வந்து 97ல டிபார்ட்மெண்ட் கோட்டா ஆரம்பிச்சாங்க. 97ல ஆரம்பிச்சாங்க. 2017ல தான் அந்த சீனியாரிட்டியை கன்ஃபார்ம் பண்ணி ரூல்ஸ் போட்டாங்க. இப்ப வந்து 2025ல தூக்குறாங்க. அப்ப எதுவும் நடக்கலாம்ல. கண்டிப்பா. அடுத்தது டிபார்ட்மெண்ட் கோட்டாவே இல்லைன்னாக்குனா என்ன பண்ணுவீங்க? வாரிசு கோட்டா நடுவில் தூக்குனாங்கல்ல,
ஆமா. அது மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா தூக்குங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா. 20% இதுல ஒரு 20 40 வருது டிபார்ட்மெண்ட் கோட்டா தூக்குங்கப்பா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? ஒன்னு ப்ரொமோஷன் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. ரொம்ப மார்க் அடிப்படையில் கொடுங்கன்னு சொன்னா என்ன பண்ணிடுவீங்க? கஷ்டம் தான் சார், ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன மாற்றம் வேணா வரும், நம்ம திறமையை மட்டும் நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் உங்க ஜூனியர் எல்லாருக்குமே சொல்ற ஒரே விஷயம், நீங்க எல்லாரும் குரூப் 1க்கு ட்ரை பண்ணுங்க, வாங்க 4 to 6 படிக்கலாம். ஜூனியருக்கு சொல்றது, ஒருவேளை உங்களுக்கு உயர் பதவி வேணும் அப்படின்னா குரூப் 2க்கு ட்ரை பண்ணுங்க, நோ ஏஜ் லிமிட். இந்த எஸ்ஐயை நம்பி இருக்காதீங்க. அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வருஷம் கால்ஃபர் இருக்காது, அதுக்கு அடுத்த வருஷம் பட்ஜெட் எப்படி இருக்குன்னு தெரியாது, கவர்மெண்டோட நிதிநிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்ப வந்த உடனே எந்த கவர்மெண்ட்டும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 3 வருஷம் ஆயிடுமா, எக்ஸாம் கால்ஃபர் பண்ண 4 வருஷம் ஆயிடும் ரிசல்ட் வர்றதுக்கு. இந்த 4 வருஷத்துல குரூப் 1 படிச்சு போங்க. ஆமாங்க சார். குரூப் 1 படிச்சீங்கன்னா எஸ்ஐ எல்லாம் ஈஸியா அடிக்கலாமே, அது என்ன பெரிய விஷயமா? எஸ்ஐ கால்ஃபர் பண்ணா குரூப் 1 டச்ல இந்த முறை பாருங்க, நிறைய குரூப் 1 கேண்டிடேட் தான் படிச்சு உள்ள வருவான். குரூப் 2 கேண்டிடேட் தான் நிறைய பேர். பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ். அப்ப நீங்க குரூப் 1 படிச்சுட்டே இருங்க, அதுக்கே எந்த எக்ஸாம் வேணா அடிக்கலாம். யூபிஎஸ் படிச்சிருந்தா அதுக்கே எந்த எக்ஸாம் வேணா அடிக்கலாம். சரி. ஆமா, நம்மளோட எண்ணம் உயர்வா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம முயற்சி மேல் நோக்கி இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்தை பிடிக்க முடியும், மேலோட்டமா பிடிக்க முடியாது. உங்க ஏஜ் என்ன ஆகுது? எனக்கு ஏஜ் 29 சார். 29, 39 வரையும் குரூப் 1 இருக்கு. 10 வருஷம். ஓகே. நான் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவோட நீங்க சொன்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் காத்திருந்து ஒரு 15 நாள் அப்படியே கிளாஸ் எடுக்காம விட்டுட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் 10 நாள் லா கொஸ்டின் கொடுத்து முடிச்சிருவேன். மற்ற சப்ஜெக்ட் படிங்க, அதுக்கு டெஸ்ட் போடுங்க, அதுல ஹெவியா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாளையில இருந்து நீங்க எஸ்ஐகே ஜிகே படிங்க, ஆனா அது குரூப் 1 மாடல்ல நான் சொல்லித்தரேன். சரிங்க சார். நீங்க விருப்பம் இருந்தா என்னோட 8015577159 இந்த நம்பருக்கு காலையில ஒரு 4:30 மணிக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. சரிங்க சார். அதுக்கப்புறம் நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்க. முதல்ல உங்க பிரச்சனையே காலைல எழுந்திருக்கிறது தான். நீங்க காலைல எழுந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க அதை கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா, அதை விடாம படிச்சீங்கன்னா குரூப் 1 ஆபீஸ் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வருஷம் கொடுங்க. உங்களை செதுக்கணும், அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க சார், எங்க கேக்குறாங்களே தெரியல சார் அப்படின்ட்டு, எந்த வழி போனே தெரியலன்னு தடுமாறீங்கல்ல, அதை நீங்களே கண்டுபிடிக்கிறது அளவுக்கு உங்க திறமையை செதுக்கணும். இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க சார், இதெல்லாம் கேட்பாங்க சார், இந்த இதுல கேட்டிருக்காங்க சார், ப்ரீவியஸ் இயர்ல இப்படி கேட்டிருக்காங்க சார், இதுக்கு இந்த ஆன்சர் சார் அப்படின்னு நீங்க உங்களை உருவாக்கிட்டாதான் அது குரூப் 1. கட்டு சோறு குரூப் 1 கிடையாது. கட்டு சோறு எது வரலன்னா குரூப் 2 வரலையும் உதவும். குரூப் 1க்கு எந்த கட்டு சோறும் உதவாது. நீங்க என்னதான் கட்டு சோறு எடுத்துட்டு போய் ரிட்டன்ல பாஸ் பண்ணாலும் இன்டர்வியூ விட்டு புடின்னு புடிச்சிருவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இல்ல அப்படின்னா பாஸ் பண்ணவே முடியாது. இந்த வடிவமைப்புக்கு உங்களால 2 வருஷம் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம் சார். தயக்கலாம் இல்ல, எனக்கு தேவை எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். கொடுக்கலாம் சார். கொடுக்க முடியும் அப்படின்னா நாளைக்கு காலைல 4:30 மணிக்கு எனக்கு மிஸ்டு கால் கொடுங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, ஐ அம் ரெடின்ட்டு. இதை உங்களோட எஸ்ஐ எக்ஸாமுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணல, அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கே இதை கொண்டு வந்துடுறேன். சரிங்க சார். 6 to 12 எஸ்ஐ எக்ஸாமு. ஆமாங்க சார். அதுக்குள்ளே ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி நான் அப்படியே உங்களுக்கு எஸ்ஐல நீங்க கிளியர் பண்ற மாதிரியே கொண்டு வரேன். எக்ஸாம் முடிஞ்ச உடனே அப்படியே டேக்கப் எடுத்து அடுத்த 3 வருஷம் குரூப் 1. சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்களா? இதுக்கு தேவை உங்களுக்கு தெளிவும் உறுதியும் குழப்பம் இல்லாதும். சார் அங்க போறாங்க, இங்க போறாங்க, இங்க டெஸ்ட் பேட்ச் போறாங்க, எல்லாம் ஓகே. எல்லாரும் என்ன பண்றாங்க? உங்களை செதுக்கல. உங்களை கூட்டு வச்சு உங்களை செதுக்கல, கட்டு சோறு கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அவங்க ஏற்கனவே வச்சிருக்க ஒரு பேக்கப் கட்டு சோறு கொடுக்குறாங்க. அப்ப 1000 பேர் 10,000 பேர் படிக்கிறான். அதுல ஒருத்தன் தனித்தன்மையா இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாஸ் பண்ணி வரான், அவங்க எடுத்து போட்டு ரிசல்ட் காட்டுறாங்க, அவ்வளவுதான். யாரையும் கூட்டு வச்சு செதுக்கல. 10,000 பேர்ல யாரும் ஒருத்தர் கூட்டு வச்சு அவன் செதுக்க முடியும்? சொல்லுங்க. இப்ப ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்காருல, அவங்க பையன் பாஸ் பண்றாரு, அப்ப அவரு செதுக்கி இருப்பாரு, கரெக்டுங்களா? அவரு செதுக்கி இருப்பாரு. அப்ப ஒவ்வொருத்தவங்களையும் செதுக்குன்னா தனித்தனியா தன்னைத்தானே செதுக்கிட்டதான் உண்டு. ஓகேங்களா? எந்த இன்ஸ்டிடியூஷனும் உங்களுக்கு செதுக்காது. அப்ப நான் இங்க உங்களை செதுக்கிறதுக்கு சொல்லித்தரேன், அவ்வளவுதான். உங்களை நீங்க எப்படி இந்த 3 வருஷத்தை டெவலப் பண்ணிக்கணும்,
ஒருவேளை நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐஜினா உங்க வாழ்க்கை என்ன நினைச்சு பாருங்க. ஆமாங்க சார். எல்லாமே உங்களோட தலைமுறை எப்படி மாற்றம் ஏற்படும்? கண்டிப்பா எல்லாமே மாறிடும். அப்ப இவ்வளவு வாய்ப்பு கொடுத்திருக்கு இந்த அரசியல் அமைப்பு நமக்கு. சம உரிமை கொடுத்திருக்காங்கல்ல. கொடுத்துருக்காங்க சார். அதனாலதான் நம்ம இப்ப எக்ஸாம் எழுதுவோம், எல்லாம் எழுத முடியுமா? அதை நம்ம பயன்படுத்திக்கல. நம்ம நிறைய பாக்குறோம், ரயில்வே ஸ்டேஷன்ல மூட்டை தூக்கணும் ஐஏஎஸ் ஆயிட்டான், டீ விட்டவன் ஐஏஎஸ் ஆயிட்டான், பரோட்டா போட்டவன் ஐஏஎஸ் ஆயிட்டான். நம்ம எப்ப ஆகுறது? கண்டிப்பா கண்டிப்பா சார். அவன் செஞ்ச உழைப்பு நம்ம செய்யணும். ஆமா. அப்பதான் ஆக முடியும். அதனால இப்ப வந்து நீங்க எஸ்ஐக்காக தடுமாறி கேட்ட கேள்விக்கு இப்ப எவ்வளவு பதிவு இப்ப உங்களோட மோட்டிவேஷன் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து தீவிர என்ன இருந்துச்சுன்னா, இன்னைக்கு பத்த வச்சு இந்த தீ வந்து கடைசியில் நிற்கும். கண்டிப்பா சார். இல்ல அப்படின்னா வேஸ்ட். நீங்க சும்மா வந்து அதாவது நீங்க வந்து சூரியன் மாதிரி உங்களுக்குள்ள எனர்ஜி இருக்கணும். கண்டிப்பா. சும்மா சந்திரன் மாதிரி சூரியனுடைய வெளிச்சம் வந்துச்சுன்னா அதுல ஒளி கிடைக்கும், இல்ல கிடைக்காது. அப்படி இருக்க கூடாது. நம்மளோட எனர்ஜி வந்து சூரியன் மாதிரி மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம உருவாக்கிக்கணும். அந்த சோர்ஸை நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லாருக்கும் ஒளி கொடுப்பீங்க. இன்னொருத்த ஒளியில தான் நீங்க ஒளிஞ்சு வரணும், இன்னொருத்த முதுகுல தான் ஏறிட்டு வரணும். அப்பதான் கரை சேர முடியும், உங்களால முடியாது. தனியா நீங்க விழுங்க, நீச்சல் தெரியாட்டியும் உசுரை காப்பாத்துக்கு நீச்சல் கிடைக்கும். கத்துப்பீங்க. அரிஸ்டாட்டில் வந்து அவரோட மாணவருக்கு, சார் உங்களை மாதிரி திறமையா வரணும், உங்களை மாதிரி நிறைய விஷயம் கத்துக்கணும், நான் உங்களை மாதிரி வந்து பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ஒரு குட்டையில வச்சு முக்கினாருங்களாம். அவன் ஃபர்ஸ்ட் வந்து எக்கி பார்த்துருக்கான், என்னென்னோ பண்ணி பார்த்துருக்கான், சார்னு கெஞ்சி என்னென்னோ பண்ணிருக்கான். அவர் உடவே இல்லை. கடைசியில அவனுக்கு உயிர் போயிடுன்னு தெரிஞ்சு அவர் பிடிச்சி தள்ளிட்டு எந்தி மேல வந்து நின்றுருக்கான். அப்பதான் அவன் முயற்சி அவன் வெளிப்படுத்திருக்கான். அது வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி காலில் வந்து ஐயா அப்படி இப்படின்னு என்னன்னோ கேட்டிருக்கான். இப்ப எப்படா நீ பண்ணனா, அடப்போய உயிரே போயிடும் போகு. அதனால எனக்கு அப்போ உயிர் போனா உன்னை காப்பாத்திக்கிறல்ல, அந்த தன்மை வந்தா மட்டும்தான், உன் கால நின்னா மட்டும்தான், உன் முயற்சி நின்னா மட்டும் வெற்றி பெற முடியும். முதுகுல போக முடியாது. இளையராஜாவும் சொல்லியிருந்தாரு பாருங்க, ஜெயகாந்தனை நம்பி நாங்க வந்தோம், அவர் கம்யூனிஸ்ட், அவர் ஒரு வார்த்தை, தம்பி என்னெல்லாம் நம்பி வராதுப்பா, என்ன நம்பி உன யார் வர சொன்னது, போப்பா அப்படின்ட்டாரு. அன்னைக்கு எங்களுக்கு அப்படியே கோபமா வந்துச்சு, அழுகா வந்துச்சு. ஆனா என் காலில் நிற்கும் போதுதான் அவர் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுது. அவருக்கு பின்னால் நீங்க எத்தனை படத்துக்கு ஒரு பாட்டு எழுதிருக்க முடியும், இசையமைச்சிருக்க முடியும்? அவரோட சிபாரிசுல எத்தனை படத்துக்கு ஒரு இசையமைச்சிருக்க முடியும்? எத்தனை வாரிசுகளுக்கு படம் எடுக்கலாம், எத்தனை எவனா ஓடுறானா சொல்லுங்க. தான் முயற்சியில இருக்கிறவன் மட்டும்தான் வரா இன்னைக்கு. வெற்றி என்பது அந்த மனுஷனுக்கு வெறித்தனமா மாறணும், யாரும் தள்ளக்கூடாது, அவனா உருவாகணும், அவனுக்குள்ள அந்த நெருப்பு வரணும், இல்லைன்னா பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்போமா ஐயா, உங்களுக்கு கைட்லைன்ஸ் வந்து அரிஸ்டாட்டில் மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். உன்னால முடிஞ்சா பொழைச்சிக்கோ, உன்னை உசுரை காப்பாற்ற முடியும், அப்பதான் நீ பொழைப்ப. அப்படி இல்லாம என்ன பண்றாங்கன்னா, நீச்சல் அடிக்கிறதுக்கு இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டு அடிக்க வைப்பாங்களா, பாய்கார்ட் எல்லாம் போட்டு, அது மாதிரி அடிச்சுக்கப்போ நீ பொழைச்சிப்ப, கரை சேருவ அப்படின்னு சொல்லி தராங்க. புரியுது. வேலையா இருக்கு இதெல்லாம் இல்ல. நீ உருவாகிறதுக்கு உனக்கு என்ன வேணும், வாங்க கையில கொடுக்குறேன், வலிக்கும் செதுக்கிங்க முடியலன்னா நீ வந்து குவாலிஃபைடு பர்சன் கிடையாது. அந்த வலியை தாங்க முடிஞ்சா மட்டும்தான் உனக்கு தேவையான மதிப்பு கிடைக்கும், நீ நினைக்கிற இடம் கிடைக்கும். அந்த வலியை தாக்கு பிடிக்க இப்ப மராத்தான் ஓடிட்டே இருக்கான்ல, டிராப் ஆகிட்டே இருப்பான் பாருங்க, கடைசியில யார் ஜெயிக்கிறது? கடைசி வரலையும் போராடி உறுதியா இருக்கான் தெரியுங்களா, நிதானமா இருக்கான் பாத்தீங்களா. எடுத்த உடனே வேகமா ஓடுவான், நடுவுல வேகமா ஓடுவான், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் நிதானமா போவான். நீ அந்த கூட்டத்துல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவான் யாரு ஜெயிப்பான்ட்டு. நம்ம பாக்குறது இல்ல. அதே மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா குரூப் ஒன்றது மராத்தான், 4 வருஷம் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அந்த 4 வருஷத்துல நீங்க கண்டிப்பா அடிக்க முடியும். சவால் விட்டு சொல்றேன், உங்களை நீங்க வந்து அர்ப்பணிச்சுட்டா அடிக்க முடியும். பெரிய விஷயமே இல்லை. வாழ்த்துக்கள். இது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் ஏற்பட்ட குளறுபடியில பல பேர் வந்து என்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அத்தனை பேருக்கும் இந்த ஒரு ஆடியோவே தீர்வு, அவ்வளவுதான். நம்ம வந்து கொரோனா காலத்திலயும் உயிர் தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாம் போனா என்ன வாழ முடியாது, வந்துடலாம் சார். அப்ப நம்ம இலக்கு வந்து அதையும் தாண்டி போக போதில்லை. இப்ப குரூப் 2 பத்தி யோசிக்காத போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இனிமே யோசிப்பாங்க அதை பத்தி. குரூப் 2 போனா ஒரு ஆர்ஐயா வந்தீங்கன்னா 10 வருஷத்துல தாசில்தார், அடுத்த 10-15 வருஷத்துல ஆர்டிஓ,
கண்டிப்பா சார். அப்போ நீங்க போலீஸ்லயே உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓவுக்கும் போலீஸுக்கும் சமமா? சமம் கிடையாது. ஆனா சர்வீஸ் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் இப்ப 15 வருஷத்துல நீங்க 20 வருஷத்துல எஸ்எஸ்ஐயா போய் நிப்பீங்க. ஒரு ஆர்டிஓ ரூம்ல போய் நிக்கும் போது 2 பேருக்கும் ஒரே இயர் தான்ப்பா சர்வீஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ ஆர்ஐ அசிஸ்டண்டா வந்துப்பா, நான் வந்து போலீஸா வந்தேன், 2 ஈக்குவல் பேமெண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது சார். அவங்களோட பவர் என்ன? ரொம்ப அதிகம். அப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கணும். ரைட், இந்த எக்ஸாம்ல இது கதவு மூடிட்டாங்க, அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம், குரூப் 2 ஏஜ் லிமிட் இல்ல அப்படின்னா குரூப் 2, ஏஜ் லிமிட் இருந்தா ஒன்லி குரூப் 1. அப்ப நம்ம ஃபோக்கஸ் என்ன, இது மட்டும்தான், வேற எதுவுமே தேவையில்லை. சரிங்க சார். சும்மா கொடுத்தா கூட எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. நான் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க சொல்றது, சார் என்ன முடியல குரூப் 1 வருவான்னு கேட்பாங்க. யூபிஎஸ்சி மட்டுமே, குரூப் 1 சும்மா கொடுத்தா கூட வாங்காத. யூபிஎஸ்சி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா அடிக்க முடியும். அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இதுனா எதுவுமே உனக்கு கிடைக்காது. புரியுது. அப்ப என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், நோ காம்ப்ரமைஸ். உங்களுக்குள்ள குரூப் 1ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நல்ல ஏஜ்ல நீங்க இப்ப கால் பண்ணி பேசிருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷங்கள்ல இப்படி ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஒரு 10 வருஷம் உங்க கையில இருக்கு. 29 சொல்றீங்க, 39. ஓகேங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வருமானம் கிடைச்சிருச்சு. 4 வருஷம் தீவிரமா படிங்க. 5வது வருஷம் நீங்க டிஎஸ்பி ஆக முடியும், ஆக முடியும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். வேற ஏதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன், வாட்ஸ்அப்ல போடுங்க, கம்யூனிகேட் பண்ணிட்டு இருங்க. இப்போ இந்த டெஸ்ட்லாம் கொடுக்க சொல்றேன், அதனால தொடர்ந்து வந்து உங்க முயற்சியை வந்து கொடுத்துட்டே இருங்க. சரிங்க சார். வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன சொன்னீங்க? பேர் சக்தி ராஜேந்திரன் சார். சக்தி ராஜேந்திரன். எஸ்ஐன்னு போறது நல்லா இருக்குமா, டிஎஸ்பின்னு போறது நல்லா இருக்குமா? டிஎஸ்பின்னு போறது தான் சார் நல்லா இருக்கும். ஐபிஎஸ் போறது? ஐபிஎஸ் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் மீடியம் படிச்சிருக்கிறேன், அதனால அப்ப எல்லாருக்குமே ஆசை இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஆனா அதுக்கான பாக்கியம் யாருக்கு இருக்கு, அதுக்கான தகுதி யாருக்கு இருக்குன்னா உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆமாங்க சார். இதுல ஒண்ணும் இல்ல, உங்க எஸ்ஐ தேர்வை ஐபிஎல் ஏலத்துல ஒரு மாதிரி விட்டா எத்தனை கோடி போகும், எத்தனை பேர் வாங்குவான்? பெரிய பெரிய பணக்காரெல்லாம், ஜுவல்லரிக்காரெல்லாம் வந்துருவான் ஏலத்துல எடுக்க. அரசியல் அமைப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா நீங்களும் நானும் அந்த பதவிக்கு வர முடியாது. ஐபிஎல் மாதிரி ஏலத்துக்கு போயிருக்கோம். கண்டிப்பா. அதனால நம்ம அரசியல் அமைப்பு நம்ம வாழ வைக்குது. கண்டிப்பா. அதுக்கு மதிப்பு கொடுத்து அது கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திப்போம். இல்ல அப்படின்னா ஏலம் விட்டு போயிடுவான். இன்னும் சில ஸ்டேட்ல சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பணம் விளையாடிட்டு இருக்கு. ஒரு போஸ்டிங்க்கு பல போஸ்டிங்க்கு பணம் விளையாடிட்டு இருக்கு. பணம் இருந்தாதான் அந்த போஸ்டிங் போக முடியும். நிறைய காலேஜஸ், நிறைய யூனிவர்சிட்டிஸ், பணம் இருந்தா போஸ்டிங் போயிடலாம், அவ்வளவுதான். அப்ப நம்மள மாதிரி இருக்கவங்களாம் எங்க இருந்து முன்னுக்கு வர முடியும்? கண்டிப்பா சார். இந்த தேர்வுல பயன்படுத்துங்க. நீங்க எனர்ஜி வந்து சூரியன் மாதிரி இருக்க போறீங்களா, சந்திரன் மாதிரி இருக்க போறீங்களா? சூரியன் மாதிரி இருக்கணும் சார். அது ஒரே நாள்ல கொண்டு வந்துட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போங்க. முடிஞ்சா 4 வருஷம் கழிச்சு உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் ரெண்டுக்குமே உங்களோட முயற்சி தான் காரணம். 4 வருஷம் கழிச்சு இதே நாள்ல உங்களால முடிஞ்சா என்கிட்ட பேசுங்க. அதுக்கு எங்க படிச்சாலும் இல்ல எந்த படிச்சா எங்க படி, அதை பத்தி நோ ப்ராப்ளம். சரிங்களா? உன்னோட டீச்சிங்ன்றது செதுக்கிறதா இருக்கும். மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் அது இது எல்லாம் போட்டு உங்களை வந்து அப்படியே மிதக்க காமிச்சு இதுதான் பண்ண நீச்சல், நீ தப்பிச்சு போப்பான்னு அனுப்பி விடுறாங்க. எதிர்நீச்சல் போடணும், அப்பதான் உங்களால சாதிக்க முடியும். ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரி இருக்க அத்தனை போலீஸ்க்கும் பெஸ்ட் கவுன்சிலிங் நம்மளோட யூடியூப்ல போடுவோம், எல்லாரும் கேட்டுங்க. ஸோ இந்த மோட்டிவேஷனோட நாளைக்கு யாராவது 4 மணிக்கு எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா 801-5577-159 போடுறேன். கால் பண்ணீங்கன்னா எஸ்ஐ ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து ஜிகே பேப்பரோட, தமிழ் இங்கிலீஷ் சேர்த்து ஜிகே பேப்பரோட அப்படியே போவோம். அதை குரூப் 1 வரையும் கொண்டு போயிடுவோம். சரிங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி.